ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் என்னோட இனிய வணக்கங்கள். இன்றைக்கான வீடியோ வந்துட்டு கர்ப்பமாக ஒரு பொண்ணு இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா அவங்க எந்த அளவுக்கு பாதுகாப்பாக இருக்கணுங்கிற பற்றின வீடியோ தான் இன்னைக்கான வீடியோ. நம்ம வீடியோக்குள்ளே வந்துடலாமா? அதாவது முதல்ல ஒரு பொண்ணு கர்ப்பம்னு தெரிஞ்சாவே முதல்ல அதை கர்ப்பமானு முதல்ல சரி பண்ணணும். அதாவது உங்கள் ஏரியாவில் நர்ஸ் இருப்பாங்க, நர்ஸுக்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி இத்தனை நாள் தாண்டி இருக்கேன் அப்படின்னு நீங்கள் போனீங்கன்னா அவங்க செக் பண்ணி பார்ப்பாங்க. செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் கர்ப்பமாக இருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிறத அவங்க சொல்லுவாங்க. சரிங்களா? இது முதல் விஷயம். அடுத்து ரெண்டாவது விஷயம் வந்துட்டு நீங்கள் கர்ப்பமாக இருக்கீங்கன்னு தெரிஞ்சாவே முதல்ல தடுப்பூசி போடுவாங்க. அதாவது தடுப்பூசி எதுக்கு போடுறாங்கன்னா உங்கள் வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் இருக்கிறதுக்கு வேண்டிட்டு தான் இந்த தடுப்பூசி போடுறது. அதாவது எப்படின்னா இப்போ ஒருத்தர் கர்ப்பமாக இருக்காங்கன்னு கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் ஒரு மாதம் 2 மாதம் ஆனோன்னா என்ன ஆகும்? அபார்ஷன் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இருக்கிறப்ப அந்த மாதிரி அபார்ஷன் ஆகாமல் இருக்கிறது, கருச்சிதைவு வராமல் இருக்கணுங்கிறதுக்காகத்தான் ஒரு பொண்ணு கர்ப்பமாக இருக்காங்கன்னு தெரிஞ்சாவே முதல்ல தடுப்பூசி போட சொல்கிறாங்க. இதை முதல்ல கர்ப்பமாக இருக்க பெண்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது மூணாவது விஷயம், நீங்கள் கர்ப்பம்னு தெரிஞ்சாவே முதல்ல உங்களை செக் பண்ணுவாங்க. செக் பண்ணிவிட்டு ப்ரெஷர் இருக்கா, சுகர் இருக்கா, அதெல்லாம் உங்களுக்கு செக் பண்ணுவாங்க. அடுத்தது உங்கள் உடம்புல ரத்தம்லாம் இருக்கா அப்படின்னு செக் பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் அதை செக் பண்ணிவிட்டு உங்கள் உடம்புல எது பிரச்சனை இருந்துச்சுன்னா அவங்க சொல்லுவாங்க உங்களுக்கு ப்ரெஷர் இருக்குது, சுகர் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி அவங்க சொன்னாங்கன்னா அதுக்கு தகுந்தாப்பில் அவங்க மாத்திரை மருந்து கொடுப்பாங்க. அவங்க கொடுக்கக்கூடிய மாத்திரை மருந்தை தான் நீங்கள் எடுத்துக்கணும். அதை விட்டுட்டு உங்கள் இஷ்டத்துக்கு தலைவலிக்குது, காய்ச்சல் அடிக்குது, எனக்கு உடம்பு சரியில்லாமல் போகுது, அப்படி அந்த மாதிரி இடையில எதுவும் உங்களுக்கு ஆச்சுன்னா உங்கள் இஷ்டத்துக்கு மாத்திரை மருந்து எதுவும் நீங்கள் சாப்பிடக்கூடாது. அதாவது உங்களுக்கு உடம்புல ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா உடனே உங்கள் ஏரியாவில் இருக்க நர்ஸை போய் பார்க்கணும். இல்லை நீங்கள் செக் பண்ணுற ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்தாப்புல அவங்க உங்களுக்கு சிகிச்சை கொடுப்பாங்க. அதை விட்டுட்டு உங்கள் இஷ்டத்துக்கு கண்ட மாத்திரையெல்லாம் வாங்கி போட்டிங்கன்னா அது உங்கள் குழந்தைய பாதிக்கும். சரிங்களா? அடுத்த விஷயம், நீங்கள் கர்ப்பமாக இருக்கீங்கன்னு தெரிஞ்சால் முதல்ல அவங்க கொடுக்குற மாத்திரை மருந்தை கரெக்டாக சாப்பிடணும். இதை முதல்ல கர்ப்பமாக இருக்க பெண்கள் தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? ஒரு சிலருக்கு வாந்தி இந்த மாதிரி எல்லாம் வரும். அப்படி வர்றவங்களா இருந்தீங்கன்னா நீங்கள் ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணிங்கன்னா வாந்திக்கான மாத்திரை அவங்க கொடுப்பாங்க. சரிங்களா? அதாவது ஒரு சிலருக்கு வாந்தி வரும், ஒரு சிலருக்கு வாந்தி வராது. அப்படி இருக்கப்போ நீங்கள் டாக்டரை பார்த்துட்டு அந்த வாந்தி நிற்கிற மாதிரி மாத்திரை மருந்து கொடுப்பாங்க. அதை நீங்கள் கரெக்டாக சாப்பிட்டுட்டு வரணும். அடுத்தது வாந்தி வந்துச்சுனாலும் வாந்தி வந்தால் நீங்கள் எடுத்ததுக்கப்புறம், ஏன்னா வாந்தி எடுத்துட்டிங்கன்னா வயிற்றுல ஒன்றும் இருக்காது. திரும்ப என்ன பண்ணணும்? பசி எடுத்துச்சுன்னா நீங்கள் சாப்பிடணும். சரிங்களா? இதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு ஆளாக இருந்தீங்க, அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் 2 ஆளாக இருக்கீங்க. அப்போ உங்களுக்கு மட்டும் நீங்கள் சாப்பிடக்கூடாது, உங்கள் குழந்தைக்கு வேண்டிட்டும்
நீங்கள் சாப்பிடணும். இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா. அதாவது நீங்கள் வந்துட்டு எந்த அளவுக்கு வந்து சேஃப்டியாக இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்துட்டு உங்கள் குழந்தை வந்து நல்லா ஹெல்த்தாக ஆரோக்கியமாக இருக்கும் சரிங்களா. அதே மாதிரி நான் சொன்ன இந்த விஷயந்தான், அதாவது உங்களுக்கு உடம்புல எதுவும் ப்ரெஷர் சுகர் ஏதோ பிரச்சனைகள் இருந்தால் டாக்டர் செக் பண்ணுவாங்க. அவங்க கொடுக்குற மாத்திரை மருந்தை தான் மெயினாக நீங்கள் எடுத்துக்கணும். உங்கள் இஷ்டத்துக்கு மாத்திரையெல்லாம் போட்டிங்கன்னா கடைசியில் என்ன ஆகும், நீங்கள் உங்கள் குழந்தைய வந்துட்டு இழந்துக்கிட்டு தான் இருக்கணும். இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா. அதே மாதிரி உடம்புல சத்து பற்றாக்குறையெல்லாம் இருந்துச்சுன்னா டாக்டர் உங்களை செக் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்தாப்புல மாத்திரை மருந்து கொடுப்பாங்க. நீங்கள் வந்துட்டு அதை தான் சாப்பிடணும் சரிங்களா. எனக்கு அது பிடிக்கல, எனக்கு அது சாப்பிட்டா ஒரு மாதிரியாக இருக்குது, ஒரு மாதிரி இரும்பு வாடை மாதிரி வருது அப்படின்லாம் சொல்லக்கூடாது. உங்களுக்கு வேண்டிட்டு நீங்கள் சாப்பிடாமல் இருக்காதீங்க. உங்கள் குழந்தைக்கு வேண்டிட்டு கண்டிப்பாக அவங்க கொடுக்கக்கூடிய மாத்திரை மருந்தை நீங்கள் சாப்பிட்டே ஆகணும் சரிங்களா. இப்போதைக்கு நான் வந்து இது கர்ப்பமாக இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை வந்துட்டு நான் இப்போதைக்கு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நான் சொன்ன கருத்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். மீண்டும் அடுத்த வீடியோவில் வந்துட்டு நம்ம இன்னும் பல விஷயங்களை நாம் வந்து தெரிஞ்சுக்கலாம். நான் சொன்ன கருத்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம். என்னோடய வீடியோ பாருங்கள். என்னோடய வீடியோ பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் சொன்ன கருத்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம். என்னோடய வீடியோவுக்கு மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.